வணக்கமில்லை. கன்னியாகுமரிக்கு சுற்றுலா போகக்கூடிய மக்கள் இந்த இடத்துக்கு பெரும்பாலும் போகிறதில்ல. இது வெறும் அணை தானே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த அணைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊரில் வந்து போட்டிங் இருக்குது. ஸோ இந்த போட்டிங்கை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளை வந்து 1 மணி நேரம் வந்து ட்ராவல் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க. சுற்றி சுற்றி அந்த மலைகளை வந்து சுற்றி சுற்றி நமக்கு காட்டுவாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். வெறும் ரூ. 1000 மட்டும்தான் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க 1 ஹவருக்கு. அந்த போட்டில் வந்து நம்ம மொத்த ஃபேமிலியை வந்து ஏற்றிப்பாங்க. ரொம்ப பொறுமையாக ஸ்லோவாக அழகாக காட்டுவாங்க. நீங்களே இந்த இயற்கையான காட்சிகளை பாருங்கள். இந்த அணையோடைய வரலாறை நான் இப்போ சொல்லிக்கிட்டே இருக்கேன், அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தமிழகத்தில் தென்கோடியில் இருக்குது இந்த கன்னியாகுமரி மாவட்டம். இந்த மாவட்டத்தினுடைய பாசனத்தின் உயிராக விளங்குவது தான் இந்த பேச்சுப்பாறை அணை. கிட்டத்தட்ட 48 அடி கொள்ளளவு கொண்ட இந்த பேச்சுப்பாறை அணையோட மூலம் குமரி மாவட்டத்தில் இருபோக சாகுபடிகள் வந்து நடக்குது. இந்த அணை வந்து 1897ஆம் ஆண்டு தொடங்கி 1906ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது. அணை கட்டி கிட்டத்தட்ட 118 ஆண்டுகள் ஆன பின்னரும் கம்பீரமாக காட்சியளிக்கிறது. இந்த அணையானது முழுவதுமே கருங்கற்களால் கட்டப்பட்டது. இதை கட்டியவர் வந்து இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த இன்ஜினியரான ஹெப்ரே அலெக்சாண்டர் மிஞ்சின். இவர் இங்கிலாந்து நாட்டில் ஐரிஷ் பகுதியில் கடந்த 1868ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி பிறந்தார். அலெக்சாண்டர் மிஞ்சினின் தந்தையான ஜான் ஊட்டியில் தேயிலை தோட்ட அதிகாரியாக பணியாற்றினார். அலெக்சாண்டர் மிஞ்சின் இன்ஜினியரிங் படித்து முடித்ததால் அவர் தன்னுடைய மகனை இங்கிலாந்திலிருந்து இந்தியாவுக்கு அழைத்து வந்தார். இந்தியா வந்ததுமே மதுரையில் அரசாங்க இன்ஜினியராக அவரை பணியில் சேர்த்தார். அப்போது தான் தற்போது கன்னியாகுமரி மாவட்டம் வந்து திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு கீழே இருந்துச்சு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேச்சுப்பாறை அணை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் இருந்த மன்னர் வந்து தீர்மானித்தார். அதற்காக திட்டமும் உருவாக்கினார். இதற்கு அலெக்சாண்டர் பெஞ்சமின் வந்து இன்ஜினியராக நியமித்தார். நாகர்கோவில் கலெக்டர் ஆஃபீஸ் அருகே அவருக்கு ஒரு பங்களாவும் ஒதுக்கப்பட்டுச்சு. அங்கிருந்து பேச்சுப்பாறை அணை கட்டுமான பணிகள் அவர் கவனிச்சுட்டு வந்தார். 1906ஆம் ஆண்டு அணை கட்டுமான பணிகள் வந்து முடிக்கப்பட்டுச்சு. மொத்தம் நீளம் 425 மீட்டர். இதனால் குமரி மாவட்டத்துடைய கடைவரம்பு நிலங்களும் பயனடைந்துச்சு. இந்த அணையின் உயரம் முதல்ல வந்து 42 அடியாக இருந்துச்சு. பின்பு 1964ஆம் ஆண்டு மேலும் ஒரு 6 அடிகள் வந்து அதிகப்படுத்தப்பட்டு முடிவு செய்து அதற்கான பணிகளும் நடந்துச்சு. கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் பணிகள் நடந்து நிறைவு செய்து 1969ஆம் ஆண்டு இந்த அணையுடைய உயரமானது 48 அடியாக வந்து உயர்த்தப்பட்டுச்சு. பேச்சுப்பாறை அணையை உருவாக்கிய இன்ஜினியரான ஹெப்ரே அலெக்சாண்டர் மிஞ்சின் மலேரியா காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனளிக்காமல் 1913ஆம் ஆண்டு செப்டம்பர் 25ஆம் தேதி இறந்து போயிட்டார். அவர் மீது மிகுந்த மரியாதையும் மதிப்பும் வைத்திருந்த அந்த காலத்து மன்னரான திருவிதாங்கூர் மன்னர் என்ன பண்ணார்னா, அவருடைய உடலை வந்து பேச்சுப்பாறை அணை பகுதியிலேயே அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்தார். அந்த பகுதியிலேயே அவருக்கு கல்லறை கட்டவும் உத்தரவிட்டார். அதன் பேரில் தான் அங்கு கல்லறையும் கட்டப்பட்டு இன்றும் நினைவு சின்னமாக அது காட்சியளிக்கிறது. அணைக்கட்டுக்கு வேலை செய்ய நெல்லை மாவட்டம், பணக்குடி, வள்ளியூர்கள் இருந்தெல்லாம் நிறைய பேர் வந்து வேலை செஞ்சாங்க. அவங்க எல்லாருமே கடுக்கரை மலை தாண்டி போய் வேலையில் சேர்ந்தாங்க. பிஞ்சின் என்பவரை வந்து மக்கள் எல்லாருமே அந்த இன்ஜினியரை மூக்கன்துறை அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. சில பேர் வந்து வெள்ளக்கார சாமி அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. ஹெப்ரே அலெக்சாண்டர் பிஞ்சின் வந்து அவருடைய 150வது பிறந்தநாள் விழாவானது கடந்த 2017ஆம் ஆண்டு கொண்டாடப்பட்டுச்சு. இவருடைய இந்த பிறந்தநாள் விழாவை குமரியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து வெகு விமர்சையாக வந்து கொண்டாடினாங்க. அணை கட்டும் அளவுக்கு இப்போது நாம் வந்து சிந்திக்கலை என்றாலும் கட்டி வைத்த அணைகளை காப்பாற்ற வேண்டியது நம் அனைவருடைய கடமையாகும். அணைகள் வெறும் நீர் பாசனத்திற்காக மட்டுமல்ல, கலாச்சாரத்துடைய சின்னமாகவும் திகழ்கிறது. அங்கேயும் போட்டிங் இருக்கு போல. இங்கே வந்தோம்.
அங்கே ஒரு போட்டு வருது. கையை காட்டாத, எட்டி பார்க்காத.